ஓடும் ரயிலில் பயணம் செய்த காந்தியடிகளின் காலணி ஒன்று தவறி வெளியே விழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அடுத்த காலணியையும் வெளியே வீசிவிட்டு, எடுப்பவர்களுக்கு 2 காலணியும் பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று புன்னகைத்தார். வெயிலின் கொடுமையில் பேருந்தை விட்டு இறங்கிய முதியவருக்கு தன் கைப்பையில் இருந்த 2 தண்ணீர் பாட்டில்களில் ஒன்றை எடுத்து கொடுத்து தாகம் தணித்து மகிழ்ந்தார் ஒரு அன்பு சகோதரி. பசியின் கொடுமையால் 4 நாட்கள் உணவு இல்லாமல் இருந்த ஒரு சகோதரிக்கு அன்னை தெரேசா உணவளித்தார். உணவை வாங்கிய சகோதரி தன் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள முதிர்ந்த வயதுள்ள சகோதரிக்கு பகிர்ந்து அளித்ததை அன்னை தெரேசா பிறருக்கு கொடுக்கும் உள்ளம் கண்டு வியந்து போனார். ஏழை விதவை ஆலயத்தில் 2 செப்பு காசு காணிக்கையாக செலுத்தினார். இயேசு சீடர்களிடம், மற்ற அனைவரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார், தன் பிழைப்புக்காக வைத்திருந்ததையும் போட்டுவிட்டார் என்று கூறினார். இயேசுவின் சீடர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட ஒரு சிறுவன் தன்னிடம் வைத்திருந்த 5 அப்பத்துண்டுகளையும் 2 மீன்களையும் கொடுத்தான். அவன் இயேசுவின் மேல் இருந்த நம்பிக்கையால் கொடுத்தான். நம்பிக்கையை அவர் பெருக்க பண்ணினார். அதை கொண்டு 5000 பேர் வயிறார உணவு உண்டு பின்பு மீதமாக 12 கூடைகளில் எடுத்தனர். இந்த தவக்காலத்தில் நம்பிக்கையோடு பிறருக்கு கொடுத்து உதவினால் நம் நம்பிக்கையை இன்னும் பெருக செய்வார். மகிழ்வித்து மகிழலாம்.